தேவாய தஸ்மை நமः. தேவாய தஸ்மை நமः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய இது இருக்கு பரவாயில்ல. பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயமான பக்தி யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் கூறுகின்றார். அர்ஜுனுடைய கேள்வி என்ன? சகுண பிரம்மத்துடன் கர்ம யோகத்தை செய்து தியானம் ஒருவன் செய்கின்றான். அவன் உயர்ந்தவனா அல்லது அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா? இரண்டாவது ஒரு பயான பக்தன் நிர்குண பிரம்மத்தை புரிந்து அதை அவன் தியானம் செய்கின்றான். இந்த இடத்துல அர்ஜுனன் ஹை லெவலில் கேள்வி கேட்குறான். அதாவது நிர்குண பிரம்மத்தை அறிந்து நித்தியாசனம் செய்கின்றான் என்றால் அவன் சாஸ்திர சிரவண மனனத்தை செய்து சாஸ்திர சிரவண மனனத்தை கற்று நான் யார் என்று உணர்ந்து அந்த நான் யார் என்று சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் அவன் விசாரம் செய்கின்றான். அதே என்னுடைய ஒரு பகுதி தியானம் செய்கின்றான். ஆக அந்த சும்மா உட்கார்ந்து நான் யார் என்றால் ஞானம் வராது, அஞ்ஞானம் போகாது. அஞ்ஞானம் போறதற்கு ஒரே வழி ஞானத்தை நாம் அடைய வேண்டும். ஞானத்தினாலே அஞ்ஞானம் போகும். எப்படி இருட்டு போக வேண்டுமென்றால் ஒரே வழி பிரகாசம்தான். அது மாதிரி இந்த இடத்துல ஞானத்தினாலே அஞ்ஞானம் போகும். இப்போ நாம விசாரம் செய்து கொண்டு நான் யார் என்றால் நம்ம மனதில் புத்தியில் எந்த அளவுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கின்றதோ, எந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்கின்றதோ அதை வைத்துத்தான் நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம தியானம் செய்வோம். நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்தை புரிந்து கொண்டோமோ, எந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்கின்றதோ அந்த பக்குவத்தை பொறுத்து தான் நாம் தியானம் செய்வோம், வழிபடுவோம். நான் யாருங்கிற சிந்தனை வரும். ஆனால் அது சரியான பாதையாக இருக்காது, சாஸ்திர விசாரம் இன்றி புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அதனால் அர்ஜுன் கேட்குறான் சிரவணமான நித்தியாசனத்தை சிரவணமனனம் செய்த பிறகு நித்தியாசனம் செய்பவர்கள் உயர்ந்தவர்களா என்பது அர்ஜுனுடைய கேள்வி. இந்த இடத்துல முதல் 2வது கேள்வி, 1வது கேள்வி அட்வான்ஸாக கேட்குறான். எப்படி கேட்குறான்? தன்னுடைய கடமைகளை கர்மமாக செய்கிறவங்க, ஆசைப்பட்டு செய்கிறவங்கள பற்றி அவன் கேட்கலை. கடமைகளை ஈஸ்வர அர்ப்பணமாக, ஈஸ்வரனுடைய புத்தியாக, அனைத்தும் ஈஸ்வரனே என்று தன்னுடைய கடமைகள் அனைத்தையும் அந்த ஈஸ்வரனுக்காக அர்ப்பணித்து விட்டு இந்த விஸ்வரூப தரிசனத்தை அவன் காண்கின்றான். இந்த உலகம் அனைத்தையும் ஈஸ்வர ஸ்வரூபமாக அவன் கண்டு தியானத்தை செய்கின்றான். அதுவும் தியானம் செய்கின்றானா, கர்ம யோகத்தையும் செய்து தியானமும் செய்கின்றான். அவன் மோட்சத்தை அடைவானான். இந்த இடத்துல ஒரு விளக்காசிரியர் சொல்கிறாரு, இரண்டும் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டும். அதே என்னுடைய பொருள். விளக்காசிரியர் சொல்கிறாரு, இரண்டையுமே ஒரு மனிதனானவன் கடைபிடிக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? அர்ஜுனன் சொன்னால் பகவான் பதில் சுட்டு வராரு. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இரண்டையுமே நாம் கடைபிடிக்க வேண்டும். இரண்டையுமேங்கிறது என்ன? கர்ம யோகத்தையும் ஒரு மனிதன் செய்ய வேண்டும்,
தியானத்தையும் ஜபம் தியானத்தையும் செய்ய வேண்டும், சாஸ்திர விஷயங்களையும் கேட்க வேண்டும். அப்படித்தானே அநேகமாக நடக்கும். இப்போ எந்த ஒரு சாஸ்திரம் புலங்கிற வேதாந்த மடத்தில் பார்த்தா கூட காலையில் எந்திரிச்சோடனே அவங்க ஜபம் தியானம் மட்டும் பண்ணுறதில்ல, அப்படி உட்காரவும் கூடாது. ஆக ஒவ்வொரு ஒரு விளக்காசிரியர் சொல்கிறாரு, ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஏதாவது காரியங்களை செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த காரியங்களை குடும்பம், சூழ்நிலை, சர்வைவல், இதனால் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தில் சில காரியத்தை செய்கின்ற சூழ்நிலையில் தான் பிறக்கின்றோம், சூழ்நிலையில் வந்து அமையும். யாருமே அப்படியே உட்காந்து சாப்பிட உட்கார தியானம் பண்ண, சாப்பிட உட்கார தியானம் பண்ண இருக்க போவதில்லை. அப்படி இருக்கவும் கூடாது என்கிறார். ஏற்கனவே பகவான் சொன்னார் 3ஆம் அத்தியாயத்தில், நகி கச்சித் கர்மகிருத்து, ஒரு காலம் காரியங்களை செய்யாமல் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா பிரவೃತ್ತಿ நம்மை காரியங்களில் செலுத்தும். பிரவೃತ್ತಿ அதாவது நம்ம பாவ புண்ணியம் நம்மளை தட்டி எழுப்போம். காலையில் எழுவதே நம்முடைய பாவ புண்ணியம் நம்மளை தட்டி எழுப்புதான். எந்திரி செய்யணும். அப்போ உறக்கம் என்னன்னு சொன்னால், கர்ம பலனில் நம்ம கிடக்கின்றோம், அதற்கு ஒரு ரெஸ்ட்டுதே தூக்கமாக. அதனால் ஒவ்வொரு மனிதனும் சூழ்நிலைக்கேற்ப கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும். அந்த கடமைகளை ஒரு முறைப்படுத்த வேண்டும். அதை இதில் பகவான் சொல்கிறார். அந்த கடமைகளை ஒரு முறைப்படுத்தி நாம் செய்ய வேண்டும். அந்த எதுவுமே ஒரு முறைன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த ஒரு காரியமும் ஒரு முறைப்படி செய்தால் நமக்கு எளிமையாக இருக்கும், லட்சியத்தை நாம் அடைவோம். அந்த முறையை கூறுவதுதான் இந்த பக்தி யோகம். ஆக ஒவ்வொரு மனிதனும் பக்தியுடன் தான் பிறக்கின்றான். இன்னைக்கு மார்கழி மாதம் வேறு, மார்கழி 1 பகவான் சொல்கிறார், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று இறைவனுக்கு உகந்த மாதம்னு சொல்வார்கள். இது தேவர்களுக்கு விழிப்பு நாளாம். தேவர்கள் இப்பொழுது விழித்து பார்ப்பாங்களாம். அதனால் அதிகாலையில் எழுந்திரிச்சு சில பேர் இறை வழிபாடு செய்வார்கள். அப்போ தேவர்களுடைய அனுகிரகத்தை நாம் வாங்கலாம். அதுதான் இந்த இடத்துல பக்திங்கிறது நம்ம செலுத்துகிறோம். யாருக்குமே பக்தி இல்லாமல் இல்லை. அதை முறைப்படுத்த வேண்டும். இப்போ எந்த ஒரு நம்ம பயணம் செய்தாலும் எப்படி போகணும், எந்த வண்டியில் போகணும், எங்கே காரில் எங்கே இறங்கணும், எந்த பஸ்ஸில் போகணும், எந்த ட்ரெயினில் போகணும் பிளான் பண்ணுறோம். இறங்கி அங்கே எங்கே போகணும் முன்கூட்டியே பிளான் பண்ணுறோம். பைசா எடுக்கிறோம், டிக்கெட் எடுக்கிறோம், லக்கேஜ் எடுக்கிறோம். அது முறை, ஒரு திட்டம், ஒரு பிளான். அதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் செய்தே ஆகணும், செய்யாமல் இருக்க முடியாது. அதை நம்ம பக்தி பண்ணுறோம். அதை இந்த பக்தியை பகவான் முறைப்படுத்துகின்றார். ஆக நம்ம பகவான் இதில் உபதேசம் செய்து வருகின்றார். நாம் இரண்டையும் செய்ய வேண்டும். விருப்பு வெறுப்பு இல்லாமல், மனம் தளராமல், ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல், உணர்ச்சிகளுக்கு வசப்படாமல், பொறுமையுடன் அமைதியுடன் நாம் செய்ய வேண்டும். எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஈஸ்வரனுக்கு என்னுடைய கடமைகளை நாம் அர்ப்பணமாக நான் செய்கிறேன். இரண்டையும் செய்ய வேண்டும். இதைத்தான் இதில் பகவான் தியரிட்டிக்கலாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது இதில் பகவான் இதில் கூறுறார். என்ன பகவான் கூறுகிறார் நம்ம ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதுக்கு முறைப்படுத்துறதுக்கு முதல் இந்திரிய கட்டுப்பாடு மிக முக்கியம் சொன்னார். அது ஒரு முறைதான். இந்திரிய கட்டுப்பாடு மிக முக்கியம். சர்வபூத இதே ரதாகன்னு சொன்னார். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு பாராட்டுதல், அதே சர்வபூத இதே ரதாக என்று நாம் பலவிதமான கருத்துக்களை நம்ம பார்த்தோம்.
பல விதமான கருத்துக்களை நம்ம பார்த்தோம். கூடஸ்தன் இதெல்லாம் அனிர்வச்சனீயம், அந்த நிர்குண பிரம்மத்தினுடைய தத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்படி அனிர்வச்சயமான கூடஸ்தனான உள்ள இடத்துலன்னு பார்த்தோம். நிர்குண பிரம்மத்தை உபாசிப்பதற்கு தேக அபிமானம் உடையவர்களுக்கு இது கடினம் என்று நாம் பார்த்தோம். தேக அபிமானம்னா ஆத்ம தத்துவத்தை ஆத்ம அனாத்மம் விவேகம் இல்லாமல், பூரணமாக இல்லாமல், உண்மையை உணராமல் நான் உடல் மனம் என்று நினைக்கின்ற ஒரு மனிதனுக்கு இந்த வேதாந்தத்துக்கு வருவது கடினமானது. இதைவிட சகன பிரமத்தை விட கர்மயோகத்தில் ஈடுபடுவதும் கடினமானது. எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்முடைய கடமைகளை செய்வதும் கடினமானது. விருப்பு வெறுப்பு இன்றி முறைப்படி நம்முடைய கடமைகளை செய்வதும் கடினமானது. நம்ம கடமைகளை செய்யலாம், அடுத்தவங்க நமக்கு தடைகள் பண்ணாமல் இருக்கணும்ல. அடுத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க, போதிய அளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, போதிய அளவு சௌரியங்கள் கொடுக்க மாட்டாங்க, சில நேரங்களில் குறை கூறலாம். அப்படின்னு நம்ம சூழ்நிலையில் சந்திக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டு நான் என்ன முடியுமோ அதை பண்ணுறேங்கிறது அது உயர்ந்த ஒரு கடினமானது. அதைவிட கடினமானது சுருக்கமாக சொன்னால் இந்த நிர்குண பிரம்மத்தை தியானம் செய்வது. ஏன்னா இந்த நிர்குண பிரம்மத்தை தியானம் என்பது என்ன? சிரவண மனன நித்தியாசனத்தை செய்வது, தேகத்தில் தான் என்ற அபிமானத்தை விட முயற்சி செய்வது. அதே அந்த சந்நியாசத்துடைய முதல் கடமையை தேக அபிமானத்தை விடுவது தான். அதில் சொல்றார், அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத் பி அவாப்பியதேன்னு சொல்றார். அவ்யக்தமான பிரம்மனை விசாரம் செய்வது. அப்போ நான்கிறது என்ன? நான் தேகம் இல்லை என்ற அறிவின் மூலம் அல்லது சாஸ்திரத்தின் மூலம் கர்மயோக வாழ்க்கை முறையால் நம்ம வாழ்ந்து அந்த தேக அபிமானமாகிய விருப்பு வெறுப்பை குறைத்து ஞானத்தை மூலம் நம்ம விபரீத பாவனைகளை நீக்குவது மூலம் பயின்றோம். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், தர்மஸ்வரூபமாக இறை சொரூபமாக நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று 5வது ஸ்லோகத்தை சொன்னார். 5வது ஸ்லோகத்தினுடைய சாரம் நம்ம பார்த்தோம். வாழ்க்கையில் நிர்குண பிரம்ம சிந்தனை செய்பவனுக்கு மிக சிரமமாக இருக்கின்றது சகுண பிரம்மத்தை செய்பவர்களை காட்டிலும். ஏன்னா இந்திரியங்களை அடக்கி பரம்பொருள் தான் எனக்கு உயர்ந்தது என்று நினைப்பது வேகாபிமானம் உடையவர்களுக்கு அது கடினம்ங்கிறார். ஆக தேகாபிமானம் நீங்க வேண்டுமென்றால் நம்ம என்ன செய்யணும்? விவேக வைராக்கியத்தை நாம் அடைய வேண்டும். அதன் பின்பு சாஸ்திர விஷயங்களை கற்று நித்தியாசனத்தை செய்து மோட்சமாகிய பிராப்தியை நாம் அடைய வேண்டும் என்று பகவான் இதில் கூறினார். இல்லை சாமி, எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 6-7 ஒரு அடுத்த படிக்கு வர மொத்தம் 4 படின்னு வச்சுக்கலாம். இந்த 4வது படியை சொல்லி அடுத்த 3வது படிக்கு இதுவும் முடியலை என்றால், உன்னுடைய நீ எதை எதை செய்கின்றாயோ அதை நீ எனக்கு அர்ப்பணமாக செய். நீ அர்ப்பணமாக செய்தால் முருத்தி சம்சார வர்ப்பணி சொல்லி 6-7 பகவான் சொன்னார். சம்சார கடலிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். அனன்ய யோகேன, உன் வாழ்க்கையில் எதையுமே குறிக்கோளாக இல்லாமல் என்னையே நினைத்து என்னையே வழிபடு. மயி அவேச்சித் சேதஸ்ய, இறைவனே நானே உன்னை கடை தேற்றுகின்றேன் சொல்றார். ஆக
இந்த கீதை முழுவதும் நம்ம பார்த்தோம்னா ஞானத்தினாலதே மோட்சம் என்று கூறப்படுகின்றது. ஞானாத் மோக்ஷக கர்மணா ஞானத்திலும் மோட்சம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கர்மத்தால் மோட்சம் இருப்பது போல நாம் செய்கின்றோம். தவறாக புரிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் ஞானத்தினாலதே மோட்சம் என்று நினைத்து நம்ம ஞான விசாரத்தையும் செய்து கொண்டு ஈஸ்வர அர்ப்பணமாக நம்ம புத்தியை செய்ய வேண்டும். ஈஸ்வர அர்ப்பணம் அந்த இடத்துல என்ன? கர்த்திருவத்தை நாம் அதை நீக்க வேண்டும். நான் கர்த்தா, நான் செய்கின்றேன் என்ற கர்த்திருவத்தை நாம் நீக்க வேண்டும். இந்த கர்த்திருவ புத்தி ஞான யோகத்தினாலதே போகும். என்னாதே நம்ம இறைவனை வழிபட்டாலும், இறைவனை நம்ம நினைத்து காரியங்களை செய்யும் பொழுது இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவனுக்காக நான் செய்கின்றேன், இறைவனுக்காக என்னுடைய கடமைகளை நான் செய்கின்றேன், இறைவனுக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன், இறைவனுக்காக நான் வாழ்கின்றேன் என்று அந்த நான் வேறு இறைவன் வேறு என்ற ஈகோ இருக்குது. நான் அனுபவிக்கின்றேன், நான் பிரசாத புத்தியாக எடுத்துக்கொண்ட ஈகோ இருக்குது. அந்த ஈகோ ஆரம்பத்தில் சாஸ்திரம் ஒத்துக்கிறது. ஆனால் நிறைவில் அந்த ஈகோவானது நமக்கு போக வேண்டும். அதே இந்த இடத்துல சொல்கிறார், ஈகோவை, இந்த அகங்காரம் என்பது ஞானத்தினால்தான் இதை நீக்க முடியும். அதனால் இந்த ஞானம் என்பது அகங்காரத்தை நீக்கி அகங்காரத்தை விட்டு இந்த ஈகோவை விட பல காலமாக நாம் வாழ்ந்து வந்திருக்கின்றோம். இந்த ஈகோ இருக்கும் வரை இறைவன் நம்மிடமிருந்து வேறுபட்டவர் என்ற உணர்வுதே கர்மயோகத்தில் வரும். ஆனால் மோட்சம் என்பது என்ன? இறைவன் என்னிடத்தில் வேறுபட்டது அல்ல, இறைவனே என்னுள் தன்னுள் சொரூபமாக இருக்கின்றார். இதை கைவல்ய நவனியத்தோடு சொல்லுது. இந்த நம்முள் இருக்கின்ற இறைவன் அது பிரம்மானந்தம் சொல்கிறாப்புல. அந்த நம்முள்ள இருக்கிற ஆத்மானந்தத்தை உணர்ந்து அந்த நிஜ சொரூப ஆனந்தத்தில் இருப்பவன் அவன் பிரம்மானந்தமாக அவன் ஆகின்றான் சொல்கிறார். அதனால் இந்த மோட்சங்கிறது இறைவனும் நானும் ஒன்று என்று நாம் புரிய வேண்டும். இறைவனுக்கு என்ன சொரூபம் இருக்கின்றதோ அதுவே என்னுடைய நிஜ சொரூபம் என்று நாம் உணர வேண்டும். இதை அறிந்து கொள்வதுதான் இதுதான் மோட்சம். அதனால் இந்த ஞானம் என்பது மோட்சத்தை கொடுக்காது. ஞானம் என்பது ஞானத்தை கொடுக்கும். கர்மயோகம் மோட்சத்தை கொடுக்காது. கர்மயோகம் ஞானத்தை வாங்குகின்ற மனநிலையை கொடுக்கும். ஆக மோட்சங்கிறது என்ன? பகவான் மோட்சத்தை கொடுக்க மாட்டார். பகவானை வணங்கினால், பகவானுக்காக காரியம் செய்யும் பொழுது அந்த கருணையின் வடிவமாக அந்த ஞானத்தை வாங்குகின்ற சூழ்நிலையில் நம்மை தள்ளப்படுவார். அது நம்ம செஞ்ச பிரார்த்தனை. அதிகாலையில் மார்கழி மாதத்தில் எழுந்து நம்ம ஞான விசாரத்தை செய்கிறோம். அது அந்த இறைவனுடைய அனுகிரகம்தான். அந்த இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் அந்த வேதாந்தத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்காதுன்னு சங்கரர் ஒரு இடத்துல சொல்கிறார். ஏதோ செய்த பலவிதமான புண்ணியத்தின் விளைவாக ஒரு மனிதன் வேதாந்தத்தை கற்று மோட்சத்தை அடைகிறான் என்று ஒரு இடத்துல பகவான் சொல்கின்றார். அதனால் இந்த இடத்துல நம்ம பூர்ணம் அப்படிங்கிறத உணர்வதுதான். ஆக நம்ம பூர்ணங்கிறத எப்போ உணர்வோம்?
பூர்ணம்ங்கிறது எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கின்றேன். அப்போ உடல் அபிமானம் இருந்துச்சுன்னா எப்படி பூரணமானது வரும்? உடல் அபிமானம் இருந்துச்சுன்னா எப்படி மன நிறைவானது வரும்? அது இந்த இடத்துல சொல்கிறார். உடல் அபிமானம் அல்ல.